ஹாய், நான் சிங்கப்பூர்லேருந்து. இன்னைக்கு புரட்டாசி முதல் சனிக்கிழமை. நான் காலையிலே பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு அன்னதானம் கொடுத்தாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டேன். 5 நாளும் நம்ம வேலை பார்க்குறோன்னா நம்ம உடம்புக்கு கொஞ்சமாவது ஓய்வு தேவை. தூங்குற நேரமும் வந்து நம்ம 7 மணி நேரம் 9 மணி நேரம் தூங்குறதில்ல. 7 to 9 hours தூங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அவ்வளோ நேரம்லாம் தூங்குறதில்ல. எப்படி பார்த்தாலும் ஃபோனை நோண்டிட்டு தூங்குறதுக்கே லேட் ஆகிடுது. அதுக்கப்புறம் காலையிலையும் சீக்கிரமாக எழுந்துக்கணும், பிள்ளைங்க ஸ்கூலுக்கு கிளப்புறது அது இது. நான் 5:30 மணிக்கெலாம் எழுந்துருவேன். அதனால் பார்த்தீங்கன்னா தூங்குற டைமே கொஞ்சம் கம்மியாயிடுறதுனால நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா 2 நாளும் நல்லா ரெஸ்ட் எடுக்கிறது. பகலில் தூங்குறனோ இல்லையோ பட் நல்லா படுத்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துருவேன். உடம்புக்கு அது ரொம்ப முக்கியம். அதனால வேலை பார்க்குறவங்க எல்லாரும் ஊர் சுற்றுறது, வெளியில் போய் சுற்றி பார்க்கறது, லீவு எப்படா கிடைக்குது வெளியே போகிறதெல்லாம் நல்லது தான். பட் இருந்தாலும் உங்கள் உடம்புக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க. வயசு வேறு ஆயிடுச்சு எனக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் தேவை. அதனால் நான் அப்பப்போ ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். சனி ஞாயிறு எப்படா வரும்னு பார்த்துட்டு எனக்கு வீட்டில் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்ல, இந்த புரட்டாசி ஃபுல்லா நான் சைவம் தான். அசைவம் எடுத்துக்க மாட்டேன். காலையில நான் வீடியோல சொன்னது உண்மதான். நான் சும்மா விளையாட்டா தான் போட்டேன். ஆனா அது உண்மதான். நான் எடுத்துக்க மாட்டேன். ஆ நான் மட்டும் தான். எங்க வீட்லலாம் அத ஃபாலோ பண்ண மாட்டாங்க. நான் யாரையும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா எங்க வீட்டு சைடுல வந்து இத ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க என் ஹஸ்பண்ட் வீட்டு சைடுலலாம் அதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு கூட எங்க வீட்ல அசைவம் தான். ஆனா நான் சாப்பிட மாட்டேன். நான் கோவில்லயே போயிட்டு அன்னதானம் முடிச்சுட்டு வந்துட்டேன். இந்த மாசம் ஃபுல்லா நானும் சாப்பிட மாட்டேன். சிங்கப்பூர்ல கொஞ்சம் மெயின்டெயின் பண்றது கஷ்டம் தான். ஏன்னா, இங்க சிங்கப்பூர்ல எங்க பார்த்தீங்கனாலும் அசைவம் தான் இருக்கும். நீங்க சைவத்த தேடி போனா கொஞ்சம் குறிப்பிட்ட கடைகள் தான் இருக்குது. தேக்காலையும் சரி, மத்த இடத்துலயும் சரி, கொஞ்சம் குறிப்பிட்ட கடைகள் தான் இருக்கு. அதனால இங்க மெயின்டெயின் பண்றது கொஞ்சம் கஷ்டம். வெளியில சாப்பிடுறவங்களா இருந்தா, நம்ம வீட்ல சமைச்சு சாப்பிடுறாங்கன்னா பிரச்சனை இல்ல. இன்னைக்கு டே எனக்கு இப்படிதான் போச்சு. திரும்பவும் நாளைக்கு மீட் பண்ணுவோம். மறக்காம ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பாய். குட் நைட்.